என் பேர் அஜித். நான் காலேஜ் படிச்சிட்ருக்கேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு 2 பழக்கம் கூடவே வளர்ந்தது. ஒன்று டைரி எழுதுறது, இன்னொன்று மொபைல் யூஸ் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன். அதாவது வெளில கிளம்புனாங்க. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க? அஜித், சொல்லுமா. என்ன பண்ற? படிச்சுட்டு இருக்கமா. ஏய், நீ காலேஜ்லயே படிக்க மாட்டே, இப்போ என்ன பண்ற? சரி சொல்லுமா. அக்கா எங்க இருக்கு? அக்கா கீழே இருக்காங்கம்மா. நீ எங்க இருக்க? நான் மேலே இருக்கம்மா. உன் ரூம்லயா? என் ரூமில் தான். சரி, நாளன்னைக்கு உங்க சித்தப்பா பொண்ணுக்கு மேரேஜ். ஓ, நானும் உங்க அப்பாவும் இப்போதைக்கு வர முடியாது. சரிம்மா. நீ போயிட்டு வந்துடு. எந்த ஊருமா? அதான்டா, உன் ஃப்ரெண்டு பாலாஜி இருக்கான்ல. ஆமாம்மா. அவங்க வீட்டு பக்கத்துல தான் மண்டபம். ஓ, அப்போ அம்மா நான் ஒன்று செய்யிட்டா? சொல்லு. இன்றைக்கே நான் பாலாஜி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேம்மா. கிளம்பி போயிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே மேரேஜுக்கு போயிடுறேன். சரி. டே, பார்த்து போடா. சரிக்கா, நான் போயிட்டு வரேங்க்கா. நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நாங்கள் வரத்துக்கு நைட் 7:30 ஆகிடுச்சு. அப்போ தான் மெர்வின் வந்து கதவு தரணும். அப்புறம் நான் உள்ளே போனேன். உள்ளே போனால் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்க. இவங்க 4 பேரும் ஒரு கேங். இவங்களுக்குன்னு ஒரு பாலிசி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ்லாம் வச்சுருந்தாலும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன், ஃபோனே ஜஸ்ட் ஃபார் யூஸ் தான். பாலாஜி, அம்மாலாம் எங்கே போயிருக்காங்க? அப்பா அம்மாலாம் வெளில போயிருக்காங்க, வரத்துக்கு 2 நாள் ஆகும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சுருக்கேன். அப்பா அம்மா வெளில போயிருக்காங்க, வரத்துக்கு 2 நாள் ஆகும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சுருக்கேன். ஓஹோ, அப்போ தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. நான் ஃபோன்லேயே இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. நாங்கள் ஏன் செல் யூஸ் பண்ணோம்? நீ ஒரு நாள் எங்களை மாதிரி இருந்து பாரா. ஏன், என்னால் முடியாதுன்றியா? பார்க்கலாமா? சரி, நாளைக்கு ஒரு நாள் எங்களை மாதிரி இருந்து பாரு. ஓ எஸ், பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். வா, நீயா நான் பார்த்துருவோம். டே அஜித், எழுந்திரி. நவரு. டே எழுந்துடுறா. டேய், எங்கடா போனோம்? வா, ஒரு இடத்துக்கு போனோம். எந்திரி வா. சரி, ஈட்ரு போட மச்சான். அதெல்லாம் முடியாது, வாடா. ஐயோ, ஏன்டா ஒத்துக்கினேன். அப்புறம் காலையில் எல்லோரும் எழுந்து கிணத்துல போய் குளிச்சுட்டு கைண்டி பவுனில் சாப்பிட்டுட்டு எங்கேயோ வெளியில் போகணுன்னு சொன்னாங்க. அதான் எல்லோரும் கிளம்பணும். மச்சான், நீங்கள் போங்க, நான் மெர்வினை கூப்பிட்டு வரேன். சரிடா. டே மச்சான், டே டயர் பஞ்சரா இருக்குடா. பஞ்சரா? சரி வா, போகும்போது ஒட்டி போயிடலாம். சரி மச்சான். வா மச்சா, போயிடலாம். அப்புறம் நாங்கள் போனோம். இடத்த பார்த்தாலே பயமாக இருந்தது. சுற்றி காடு, பசங்களையும் காணும். டேய், எங்கடா கூப்பிட்டு வந்துருக்கீங்க? ஒரு நிமிஷம். என்னடா இது? டேய், என்னடா இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க? என்னடா இது? இருடா ஒரு நிமிஷம்.
டேய் இரா மெர்வின் டேய் விட்டு போதுடா. டேய் இரா மச்சான் இரா, நானும் வரேன் இரா. மச்சான் என்ன? அங்க போய் தேடலாம் வா. பாலாஜி, தேவா, பாலாஜி, தேவா, ஏ ஸ்ரீராம். டேய் எங்கடா கூட்டு வந்தீங்க, எங்கடா அவனுங்க? இருடா நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். டேய் மச்சான் டேய் விட்டு போதுடா. டேய் டேய் ஐயோ யாரோ போயிட்டானே. ஐயோ எங்கடா போனானுங்க? சவுண்ட் வந்தது இங்கே தானே, சவுண்ட் வந்தது எங்கே விளாட்றானுங்க? டேய் விளாடாதீங்கடா, மறுக்கடா டேய். இவங்க வேற விட்டு போயிட்டானுங்க, இவங்க கையை கட்டணும். என்னது இது? கல்லறை தோட்டமா? இவனுங்கள அஜய், 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 யார் அது? மெர்வின் மாதிரியே இருக்குது. மெர்வின் இங்கே தானே இருந்தான். மெர்வின் டேய் பாத்துடா, ஏன்டா பயப்படுற? நான் தானா வந்திருக்கேன். நீதானா? போடா கை கொடுறா டேய். ஏன்டா என்ன விட்டு போனேன்? அவனுங்களை காணும்டா, தேடி பார்த்தேன் கிடைக்கல. சரி வா போய் தரலாம். போனாங்க. ஐயோ டயர்டா இருக்குது. பாலாஜி, டேய் இருடா, இங்க ஒரு நிமிஷத்துல வந்து. டேய் 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 மச்சான் இருடா டேய் டேய். ச்சே என்ன இருக்கு? என்ன மரத்துல இருந்து சத்தம் வருது? என்ன மச்சான் பயந்துட்டியா? நீதானா? ச்சே பசங்க எங்கடா? அங்கதான் மச்சான் இருக்கானுங்க, வா போலாம். வெறுப்பேத்தீங்கன்னு. ச்சே அங்கேயா? மச்சான் அங்கதான் இருக்காங்க. என்ன மச்சான் ரொம்ப நாள் ஆளியா காணோம்னா? காலேஜ் லீவ்ல ஊருக்கு போயிருந்தேன்டா. ஓ பாரு உக்காந்து கதை பேசுறேன். இவன் எப்ப எங்க வந்தான்? டேய் ஏன்டா என்ன விட்டு போன? சும்மா பண்ண மச்சான். சும்மாவா? சும்மா தான்டா. அது சரி, நீ எங்க போயிருந்தா? இல்ல மச்சான் கிளம்பும் போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் ஓட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. 1 hour லேட்டு. சரி விடு மச்சான் வா போலாம். மச்சான் எதுக்கு இங்க வந்தோம்? இங்க என்ன இருக்கு? எதனா செஞ்சு சாப்பிடதான். நீங்களே வாடா செய்வீங்க? ஆமா, மீன் சுட்டுருக்கோம், வா சாப்பிடலாம். ஓ சூப்பர் வா சூப்பர். உண்மையாகவே அங்கே செம எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் அந்த மீன்ஸ் செம டேஸ்ட். அதுக்கப்புறம் நாங்கள் ரோட்டுக்கா நடந்து போயிட்டு இருந்தோம். என்ன பாலாஜி வண்டி அங்கே விட்டு வந்துட்டீங்க? ஈவினிங் பேத்துக்கலாம்டா, ஒன்றாவது. ஓ அங்கே போடுறா டேய். என்ன மச்சான் பண்ணுறாங்க? மச்சான் இதுக்கு பேர் தான்டா ஃபோட்டோ ஷூட்டு. ஃபோட்டோ ஷூட்னா எஃபியில் ஃபோட்டோ போட்டு லைக் வாங்குவாங்களே, லைக்ஸ் வாங்க உயிரை பண்ண வைப்பாங்களா? ஆமாம் மச்சான், இதெல்லாம் வந்து ரசிச்சு தான் பார்க்கணும், ருசிலாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? செமையா பண்ண. டேய் உட்காருங்கடா. நான் இல்ல. ஜி கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க ஜி. சாரி வாடா போலாம். ஜி நீங்க? நாங்க பாத்துக்கிறேன் ஜி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாத்துக்கிறேன்டா. என்ன பண்ண பாத்தடா? அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. டேய் மாமா எங்கடா வந்திருக்கோம்? கிரிக்கெட் விளாட.
கிரிக்கெட்டா? வாடா வாடா. உண்மையை சொல்லணும்னா அங்கே போய் விளையாடும் போது எனக்கு ஒரு புது ஃபீல் கிடச்சிது. நான் கிரிக்கெட் விளையாடி 4-5 வருஷம் ஆச்சு. ஏன்னா இப்போ தான் PS2, PC, செல்ஃபோன் அப்படின்னு நிறைய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதே எங்கே விளையாடுறது? டேய் கொஞ்சம் தள்ளி நில்லு. டேய் அங்க போய் நில்றா. சரிடா. அதுக்கப்புறம் மேட்ச்சில் 1 பால் 2 ரன் வந்துட்டு. பார்த்து போடுறா. சரி மச்சான். அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே இருட்டுச்சு. மச்சான் எங்கடா போகிறோம்? வா வா. என்னடா மேலே என்னடா இது? வாடா சொல்கிறேன். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். ஏய் நில்லு. 2 நாளா ஏன் வரல? முஸ்லீம் ப்ரோக்கு ஒருத்தர் கல்யாணம். இங்க யார் முஸ்லீம் ப்ரோ? கூட பிறந்தாதான் ப்ரோவா? ஓசியில் பிரியாணி தோன்றதுக்கு நல்லா சொல்றது. வணக்கம் மாஸ்டர். ஏய் பாலா யாரா இது? என்னோட ஃப்ரெண்டு மாஸ்டர். ஒரு நாளைக்கு வந்திருக்கான், பார்த்துக்கோங்க. உள்ளவாப்பா. டேவிட் சொல்லுங்க மாஸ்டர். பையன் புதுசு, எதனா சொல்லிக் கொடு. சரிங்க மாஸ்டர். உட்காருப்பா. சரி. உன் பேர் என்னப்பா? என் பேர் அஜித். என்ன பண்ணுற? காலேஜ் படித்தேன். பஸ் அது என்ன பஸ்ஸு? அதுவா? அது பேர் புஷ் டவுன். பேக் மசில்ஸ் வளர்கிறதுக்கான எக்ஸசைஸ். அப்போ இது பேரும் புஷ் டவுன் தான். ட்ரைசெப்ஸ்க்கும் பேக் ஆர்ம்ஸ்க்கும் பண்ணுற எக்ஸசைஸ். அப்போ இது என்ன பஸ்ஸு? இது பேர் தம்பிள்ஸு. மசில்ஸ் வளர்கிறதுக்காக பண்ணுவாங்க. பஸ்ஸு அது என்ன பஸ்ஸு? அதுவாப்பா, அவங்க வந்து போஸ்டிங் அடிக்கிறாங்க. உண்மையாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிம் முடிச்சுட்டு நாங்கள் மெர்வின் வீட்டுக்கு போனோம். அங்கே எல்லோரும் உட்காந்து அவங்க விஷயத்த மனசு விட்டு ஷேர் பண்ணோம். உண்மையாக சொல்லணும்னா அதை பண்ணும்போது அவங்க கூட பழக எனக்கு க்ளோஸ் அண்ட் ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி FB வாட்ஸ்அப்பில் கூட பழகவும் ஷேர் பண்ணவும் முடியாது. டேய் இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுற? சொல்லுமாமா. டைரி எழுதிட்டு இருக்கேன்டா. மச்சான் உங்ககிட்ட ஒன்று சொன்னோண்டா. என்னடா சொல்கிறா? நான் தோத்துட்டேன்டா. என்னடா தோத்துட்ட? அதான் மச்சான் நேற்று சொன்னேன்ல, வாழ்க்கைன்னா வாழ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் மச்சான் உங்களால் கற்றுக்கிட்டேன். இத்தனை நாளாக நான் லைஃபே வாழலை மச்சான். நீங்கள் இன்றைக்கி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா. இத்தனை நாளாக என் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஃபோன்லேயே வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணேன் இப்போ ஃபீல் பண்ணுறேன் மச்சான். ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இவ்வளோ நாளாக சொன்னோமேடா, இப்போயாச்சும் புரிஞ்சுது. ஃபீல் பண்ணாதடா, வந்து படுறா. சீக்கிரம் எழுதிட்டு வந்து படு. சரி மச்சான். என் லைஃப்பில் நான் டெய்லியும் டைரி எழுதுறது உண்டு. ஆனால் அதில் வெறும் அந்த நாளில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை மட்டும்தான் நான் எழுதுவேன். ஆனால் இன்றைக்கி நடந்தது நான் எழுதணுன்னா என் டைரியே பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நான் இன்றைக்கி வாழ்ந்திருக்கேன். எனக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு கேள்வி,
ஒரு மனுஷன் ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக வாழ முடியுமா? அதுக்கான விடை எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் சாவர வரைக்கும், ஏன் சாகும்போது கூட சந்தோஷமாக சாக முடியும். ஏன்னா ஒவ்வொரு செகண்டையும் வாழ்கிறதுக்கு அவன் கையில் தான் இருக்குது அப்படின்றத நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மொபைல், எஃபி, வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் கிடைக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுவே நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம். ஆனால் ஃப்ரீயாக கிடைக்கிற சந்தோஷம் சின்னதாக இருந்தாலும் அது சாவர வரைக்கும் அதோட சந்தோஷத்தையும் நினைவையும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத இன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த இலவசமான சந்தோஷம்தான் நான் இன்றைக்கி வாழ்ந்த வாழ்க்கை. அதனால் அனுபவித்து சொல்கிறேன், ஃப்ரீயாக அதிகமாக கிடைக்கிற சந்தோஷத்தை விட நம்ம ஏன் காசு கொடுத்து கம்மியாக வாங்குகிறோம்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பைத்தியக்காரன் மட்டும்தான்.